மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியை அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாள் எது தெரியுமா? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக SVS. மதுரை காஞ்சி அரங்கேற்றம் செய்யப்பட்டதால் தான் இப்ப நம்ம ஒரு புத்தகத்தை எழுதி நம்ம வாட்டுக்கு யாருக்காவது கொடுத்துருவோம். போன வாரம் புத்தகம் போட்டேன் படிக்க அப்படின்னு கொடுத்துறோம். அப்ப அப்படி செய்ய முடியாது. ஒரு நூல் எழுதி சங்க புலவர்களுக்கு மத்தியில் அரங்கேற்றம் பண்ணணும். திருவள்ளுவரையே ஏற்காதது இந்த சங்கம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறகுதான் கொஞ்சம் அவர் திரும்ப கொண்டு வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த புலவர் புராணம் கூறும். அப்ப அரங்கேற்றம் பண்ணணும். மதுரை காஞ்சி அரங்கேற்றம் செய்த நாள் எந்த நாள் தெரியுங்களா? நாம் எதையோ இழந்திருக்கிறோம். அதில் நாம் இழந்த ஒரு திருவிழா எதுன்னு கேட்டா திருவோண நன்னாள். திருவோணம் என்பது மலையாளத்துக்காரர்களுக்காக நம்ம சொல்றோம். நம்ம திருவிழாக்கள் வேற ஒண்ணும் இல்ல. மாபலி சக்கரவர்த்தி இடத்திலே 3 அடி மண் கேட்டு வந்த அந்த வாமன அவதாரம், அவன் 3 அடி கொடுத்துட்டு அந்த 3 அடியை அளக்கிற போது 1 அடியில பூமியை அளந்து 2வது அடியில பிரபஞ்சத்துல இருந்து 3வது அடி இடமில்லைன்னு கேட்ட உடனே என் தலைமீது வைன்னு சொன்ன உடனே அந்த தலைமீது வச்ச உடனே பூமிக்குள்ள போறப்ப ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறான் அந்த மன்னன் மாபலி. ஆண்டுக்கு ஒரு முறை என் மக்களை காண வர வேண்டும் வருவாய். அந்த நாளே திருவோண நன்னாள். அதனாலதான் பூக்கோளம் போடுவாங்க. நம்ம மாக்கோளம் போடுவோம் இல்ல, கேரளால பூக்கோளம் போடுவாங்க. அந்த திருவோண நன்னாள் நம்ம திருவிழா. என்ன ஆதாரம் தெரியுங்களா? திருஞான சம்பந்தர் மயிலாப்பூர்ல பூம்பாவை என்கின்ற அந்த பெண்ணு அவ இறந்துட்டா, எலும்பாயிட்டா, சாம்பலாயிட்டா, இவருடைய பாடல் மூலம் உயிர்ப்பிக்கிறார். அப்படியே இதை சொன்ன உடனே ஒரு ஆள் என்கிட்ட கேட்கிறார், ஏயா புழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா? சாம்பல் எப்படியா உருவாக்க முடியும்? நான் திருப்பி கேட்டேன், பீனிக்ஸ்னு ஒரு பறவை வந்து சாம்பல்ல உருவாகி வருது, நாம ஒத்துக்கிற மேற்காண்டுக்கார போய் சொன்னா ஒத்துக்கலாம், நம்ம சொன்னா ஒத்துக்கப்படாதா? யோசிச்சு பாருங்க. பொய் இல்ல, அவர் பாடல்ல உருவாக்குறார். அப்படியே பாட்டு பட்டித்த பொய்கை போய் புன்னைன்னு அந்த பாடலை ஆரம்பிக்கிற போது அதுல இருந்து உருவாகுது. அப்ப ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி சொல்றாங்க. பூம்பாவாய் திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய். பாருங்க, திருவோணம்ங்கிற அந்த பண்டிகை நீ பார்க்காம போயிட்டியே. அது அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? அதே மாதிரி தைப்பூசம் காணாமல் போனாயே பூம்பாவாய். சில பேர் சொல்லுவாங்கல்ல, சீரியல் முடியறது செத்து போயிட்டாரே இப்படிமா இல்லையா? பார்த்தாலும் செத்தா போறாரு, அது வேற விஷயம். இப்ப இந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாங்குடி மருதனார் இயற்றிய மதுரை காஞ்சியில மதுரையுடைய வீதிகள் முழுவதும் சொல்லப்படுங்க. அப்படி இன்னைக்கு கூட மதுரைக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? என்ன தொழில் நடக்குதோ அந்த தொழிலுக்கு ஏற்ற தெரு பேர் இருக்கும். அப்படியே உதாரணமா பச்சரிசிக்காரத்தது, புழுங்கலரிசிக்காரத்தது, தென்னை ஓலக்காரத்தது, சித்திரக்காரத்தது, தைக்காக்காரத்ததுன்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப நாளா எனக்கு அது என்னன்னு தெரியல. தைக்காக்காரத்தது தெரியுங்களா? தையல் கலைஞர்கள் இருந்த இடம் தைக்காக்காரத்தது. நவபத்காரா தெருன்னு ஒண்ணு இருக்கு. அரசர்கள் புறக்கும் போது துயில் எழுப்புவதற்காக கலைஞர்கள் பக்கத்தில் இருப்பாங்களாம். திருமணநாயக்கர் மகாலை சுத்தி இருக்கும். அந்தந்த தெருவில் வசித்த கலைஞர்களுடைய அந்த வாழ்க்கைக்கு ஏற்றபடியாக பேர் கொண்ட இடம் இருக்கு. மதுரையில் இருக்கு. மாசி வீதி, அதே மாதிரி சித்திரை வீதி, அதே மாதிரி ஆடி வீதி, ஆடி வீதி, மாதங்களின் பேர்ல வீதிகள் இருக்கும். பழைய மதுரை இங்க எத்தனையோ நூல் சங்க இலக்கிய புலவர்கள் பலர் வாழ்ந்த இடம். இதுல அத்தனை பேர் இங்க வாழ்ந்தாங்கன்னு நினைக்க வேண்டாம். நேற்று நான் சென்னையில இருந்து வர்றப்ப ஈசிஆர் ரோட்ல வர்றேன். அப்ப மரக்காணம்ங்கிற இடத்துல இடைகளி நாடுன்னு ஒரு இடம் இருக்குது. இடைகளி நாடு, இடைகளி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்கின்ற அந்த புலவர் பிறந்த ஊர் அந்த ஊர். இங்க பாருங்க, மதுரை எங்க இருக்கு? அது வந்து காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல. அது பல்லவர்கள் ஆண்ட தேசம். அங்க இருந்த அவர் பாடின ஒன்றுதான் நம்முடைய 10 பாட்டுல ஒன்றாக இருக்குது. புலவர்கள் வாழ்ந்த இடம், சங்க இலக்கிய புலவர்கள் வாழ்ந்தது. அடுத்து மதுரையில இன்னொரு புலவர் முக்கியமானவர் யாருன்னு கேட்டா திருமுருகாற்று படையை பாடிய நக்கீரர். 6 படை வீடுகள், 3 படை வீடு மதுரையில இருந்ததுங்க ஒரு காலத்துல. மதுரையை பிரிக்கிறதுக்கு முதல்ல அதுல முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2வது படை அடுத்ததாக சொல்லப்படுவது பழமுதிர் சோலை, அடுத்து பழனி. இது 3 இங்க இருந்தது. இப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல போயிருச்சு பழனி. இங்க 2 படை வீடு இருக்கு. அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான பாடின பாட்டு தான் திருமுருகாற்று படை. 10 பாட்டுல இருக்கு. முதல்ல முருகு பொருளாறு 12 முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மறுவினிய கோள நடுநாளை கொழுகுறிஞ்சி பட்டின பாலை கடா கோள் 10. நீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறப்ப ஈக்குவேஷன் படிப்பீங்க. அந்த ஈக்குவேஷன்ல கேனா பொட்டாஷ் அப்படின்னு அர்த்தம்,
இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு சொல்லு வச்சிருப்போம்ல, அந்த ஒரு சொல்லு ஒரு பெருசு விளக்குறது மாதிரி 10 பாட்டியும் ஒரு பாட்டு கொடுத்தான் நம்மாள். அதான் திருமுருகாற்றுப்படை. அது எப்படி ஆரம்பிப்பாருங்களா? உலகம் இருளாக இருக்கிறது, அதிலே கிழக்கிலிருந்து கதிரவன் தோன்றுகிற போது அந்த இருள் விலகி உலகம் ஒளிபெறுகிறது சொல்லிட்டு, அது போல மனமாகி இருள், அந்த இருள் அகல வேண்டும் என்றால் அதற்குள் முருகன் மயில் மீது தோன்றுகின்றான். உலகம் உவப்ப வளநேர்வு திரு வளர்புகள் ஞாயிறு கடற்கண்டாங்கி ஓவர் இமைக்கும் சேர்விளங்கு அவரொளி உருணல் தாங்கிய மதுரை நோண்டால். இந்த உங்களுக்கு கேட்டவுடனே என்ன தெரியும்? ஏன் இது தமிழ்ல பாடிக்க வேண்டியதானே அப்படின்னு யோசிப்பீங்க. தமிழ் தான், உலகம் தமிழ் தானே, உவப்ப மகிழ தமிழ் தானே. கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சா தெரிஞ்சு போகுங்க. கீரை இருந்த இடம், விஞ்ஞான சம்பந்தர் தமிழ் பாடிய இடம் இந்த இடம் தான், மதுரையில. அவர் சொன்ன சொல் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? அவர் இங்க இருந்த மடத்துக்கு சமணர்கள் தீ வச்சுட்டாங்களாம். நெருப்பை பார்த்து என்ன பண்ணாராம்? பையவே சென்று பாண்டியர்க்காக வேண்டாராம். நெருப்பை பார்த்து மதுரையில 2 பேர் சொன்ன விட்டாங்க. நெருப்பு கேட்டுச்சு. ஒண்ணு திருஞான சம்பந்தர், இன்னொன்னு கண்ணகி. கண்ணகி ஏன் மதுரை எரிச்சாருன்னா பல பேர் கேள்வி கேட்பாங்க. பட்டிமன்றம் போடுவோம். ஏன்னா பாண்டிய மன்னன் இறந்துட்டா, அவனுடைய மனைவி இறந்துட்டா. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமான பொற்கொள்ளன் போன்ற ஒரு தப்பிச்சிட்டாங்கிறதுக்காக மதுரை இருக்கிறார். அப்ப கூட அவ என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? எல்லாரும் இருக்காத நெருப்பே சொல்லி ஆதார் கார்டு மாதிரி கொடுக்கிறார். இன்னார் வீட்டுக்கு போ, பார்ப்பார் அறவோர் பசு பத்திரி பெண்டீர் மூத்தோர் குளவி இவர்களை விட்டுட்டு தீர்த்தார் பக்கம் சேர்மின் போச்சு அந்த நெருப்பு. சம்பந்தர் சொன்னாரு, பையவே சென்று பாண்டியர்க்காக. அவருடைய உடம்புல போய் வெப்பு நோய் சேர்ந்துருச்சு. அப்ப பையங்கிற சொல்ல நாம இன்னைக்கு பயன்படுத்துறோம். மதுரையில இருக்கு, டேய் பைய போடா, மெதுவா போடான்னு அர்த்தம். பைய 11 சாப்பிடுறா, மெதுவா சாப்பிடுறான்னு அர்த்தம். சென்னையில தெரியாது, சென்னையில இதெல்லாம் பேச முடியாது. ஒருத்தர் மதுரைக்காரர் சென்னையில பஸ்ல ஏறி டிக்கெட் வாங்கிட்டு அந்த கண்டக்டர் பாக்கி கொடுக்கல. உடனே அவர் கேட்டிருக்காரு, பரவாயில்ல பைய கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அப்படியே பாக்கி 370 பைசா உள்ள 3000 ரூபாய் இருக்கு. என்ன சொல்றீங்க? பைய கொடுங்க அப்படின்னாரு. நம்மள என்ன பைய கொடுங்க அப்படின்னு இருக்காரு. அப்புறம் அவருக்கு கோவப்பட்ட உடனே நம்மளால ஒருத்தர் உள்ள இருந்துச்சு, ஐயா பையன்னா மெதுவான அர்த்தம், ஒன்னும் அவசரம் இல்ல, மெதுவா 7ஆம் நூற்றாண்டு சொல்ல இன்னைக்கு பயன்படுத்துறோங்க. நம்ம எப்படிங்க நம்ம மொழி அடிக்கிறோம்? 7ஆம் நூற்றாண்டு சொல்லு. மாணிக்கவாசகர் திருவாசகம் பாடியவர். இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் திருவாரூர்ல. திருவாசகத்துக்கு உருகாதார், உருவாசகத்துக்கு உருகார். ஜியு போப் என்ற மேல்நாட்டு அறிஞர். நான் லண்டன்ல போயிருந்தப்ப அமைச்சர் பெருமானார் அங்க வந்துட்டாங்க. அந்த லண்டன்ல போப்பினுடைய சபாதிக்கு நான் போயிருந்தேன். சிமித்ரி தமிழ் மாணவன் இங்க உறக்கிறார், அது இல்ல. ஆனா அவர் உயிரில் எழுதியிருக்காரு. அவர் திருவாசகத்தை மொழிபெயர்த்து உலகுக்கு கொடுத்தாருங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் மதப்பரப்பு வந்தவர் தான். அவர் ஈர்த்தது தமிழ். வீரமாமுனிவரை ஈர்த்தது தமிழ். கால்வெல்லை ஈர்த்தது தமிழ். அயலகத்தாரை தமிழ் ஈர்த்தது. தமிழ்நாட்டுக்காரர்கள் வேற மொழிதான் இருக்குது. நாய் கூட உள்ளூர் நாய் வளர்க்க மாட்டேங்கிறோம். அதான் பெரிய அநியாயமா இருக்கு. அதுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். உருண்டையா ஒரு நாய் வச்சிருந்தேன். அவர்கிட்ட கடிக்குமான்னு கேட்டேன், கடிக்காதுட்டான். குலைக்குமான்னு கேட்டேன், குலைக்காதுட்டான். அது ஏசியில படுத்து வச்சு வெளியே உட்கார்ந்துட்டான். என்ன நாய் உள்ள படுத்து நீங்க வெளியே உட்கார்ந்துட்டீங்கன்னு கேட்டேன். அது எவ்வளவு தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேவலம்! நாயை உள்ள படுக்க வச்சு நம்ம வெளியே படுக்கிறோம்னா எப்படி காலம் மாறி போச்சு பாருங்க. இருக்கட்டும். இப்ப மாணிக்கவாசகர் இங்க திருவாரூர்ல பிறந்தவர். திருஞான சம்பந்தர் இங்க வந்து பாடினார். திருநாவுக்கரசர் இங்க வந்து பாடினார். சுந்தரர் இங்க பாடிட்டார். அதே போல சிற்றலக்கியங்கள் பல உருவான இடம். குமரகுருபரர் மதுரையில ஒரு பாட்டு பாடினாருங்க. உள்ள இருந்து மீனாட்சி எழுந்து திருமலை நாயக்கர் மடியில உட்கார்ந்து அதன் கழுத்துல இருந்த முத்து மாலையை காட்டி அப்படியே அந்த புலவனுக்கு கொடுத்தலாம். இது கதையா கூட இருக்கட்டுங்க, பொய்யா கூட இருக்கட்டுங்க. ஆனால் ஒரு புலவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது பாத்தீங்களா? கடவுளால் கிடைத்தது. பிள்ளை தமிழ்ல முக்கியமானது வருகை பெறுவோம் பாருங்க. பிள்ளை எப்படி வா 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 அப்படின்னு கூப்பிட்டா பிள்ளை ஓடியாருமா. அப்படி பாடின பாட்டு தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடங்கின் பயனை நரைபடுத்த துறைத்தின் தமிழின் ஒழுகுனரும் சுவையை அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுத்து தொடுபவர்களை கோயில் கேட்டு விளக்கே வளர் சிமைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன்பிடியே எதிர்க்கும் முடுக்கும் போலவன் கடந்த ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் இருவயுமே வருகிறம்பாய் மடுக்கும் உலர்காடு என்னும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்து வசன் பெற்ற பெருவாழ்வை வருகவேன்னு சொன்ன உடனே அந்த அம்மா உள்ள இருந்து வந்துச்சுங்க. நீங்க நம்புறீங்களா இல்லையோ? ஒரு 30 ஆண்டுகளுக்கு முதல்ல நான் கல்லூரியில படிக்கிறப்ப மதுரைக்கு போயிருக்கேன்.
இரவு நேரம் மின்சாரம் போயிடுச்சு. அந்நேரம் தீவெட்டி வெளிச்சத்துல சாமி சுத்தி வருது. அப்ப சீர்காழி கோவிந்தராஜன் வந்திருந்தாங்க. உள்ள 9 மணிக்கு மேல தர்ம தரிசனம் உண்டு. அப்ப எல்லாம் உள்ள போய் நின்றுட்டு இருக்கேன். அவரை பார்த்த உடனே ஒரு பாட்டு பாடுங்கன்னு கேட்கிறாங்க அர்ச்சகர் எல்லாம். உடனே அவர் அந்த துட்டை அப்படி இடுப்புல கட்டிட்டு இந்த பாட்டை பாடுறாங்க. கொடுக்கும் கடவுள் பல பாடல் தெரியுமா பாடுனா அந்த காலம் சூழ்ந்த அந்த இரவில் எங்கும் அமைதி நிலவரப்ப கண்ணீர்ங்கிற குரல்ல அவர் பாடுறப்ப அவர் கண்ணில் கண்ணீர் வருது, அர்ச்சகர் கண்ணில் கண்ணீர் வருது. எனக்கே மன கலக்கமா இருக்கு. அப்படியே என்ன நினைச்சேன் தெரியுமா, இந்த பாட்டுக்கு தானே அந்த அம்மா எந்திரிச்சு வந்திருக்கணும். யாரு? மீனாட்சி அம்மா எந்திரிச்சு வந்திருக்க முடியும்னா இந்த நூற்றாண்டிலும் அந்த உணர்வு நமக்கு ஏற்படுகிறது என்றால் தமிழ் பக்தி மொழிகள்லவா முருகர் வந்து பாடின இடம் இங்கேதான் மதுரையில. அதே மாதிரி எத்தனையோ தமிழ் இலக்கியங்கள் தோன்றிய இடம் இந்த இடம். அருணகிரிநாதர் இங்க வந்து திருப்பரங்குன்றத்தை பத்தி பாடியிருக்காரு. இன்னைக்கு நீங்க அவங்க சொன்ன மாதிரி தமிழ்ல பாப் இசை ஹிப்ஹாப் தமிழா அந்த பாட்டு இந்த பாட்டுக்கிறாங்கல்ல, வேற ஒண்ணும் வேண்டாங்க. அருணகிரிநாதர் படிங்க, அது எல்லாமே இன்னைக்கு இருக்க பாப் இசை தான். முத்தை தரு பத்தி திருநகை எத்தைக்கிற சத்தி சரவண முத்துக்குரு வித்துக்குரு மறை இதுதானே பாடுறாங்க. இதுதானே இதுதான். இத அவர் பாடுற சந்தத்துல பாடினீங்கன்னா தெரியும். இன்னும் அழகா சொன்னா என்ன சார், இசைஞானி இளையராஜா அவர்கள் அவர்கிட்ட ஒரு பேட்டியில கேட்கிறாங்க, நீங்க அந்த பாட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளுன்னு கரகாட்டக்காரர் எப்படிங்க அப்படி இப்படி கிட்டார பாட்டு போட்டீங்க? சிரிச்சுட்டாரு. இது நான் போடல இந்த பாட்டுக்கு. ராகம் எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப எனக்கு இந்த பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பாட்டு தான் எனக்கு இந்த ராகத்தை கொடுத்தது. அது என்ன பாட்டு தெரியுங்களா? இப்ப நான் அந்த பாட்டை சொல்றேன், ஏன்னா எனக்கு பாட்டு தெரியாது. ஞான சம்பந்தம் பேர பாட்டு வராது. என்ன பாட்டுன்னு கேட்டா, ஏர்மையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியாக தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூழலை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான ஒரு நீயருள வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்து பெருமாளே. இது அப்படியே இப்ப யாராவது பாடத்திருக்கீங்கன்னா மாங்குயிலே பூங்குயிலே மெட்ல போட்டு பாருங்களேன், கரெக்டா அப்படியே வந்து சேரும். ஏறுமையில் ஏறி விழ யாடு முகம் ஒன்று, அப்படி கரெக்டா வரும். இது அவர் சொல்றாரு, இளையராஜா சொல்றாரு, இந்த மெட்டு எங்க அம்மா எனக்கு சொன்ன மெட்ல இருந்து நான் அழைச்சுக்கிட்டேன். எப்படியான ஒரு ஆச்சரியம் பாருங்க. மதுரையில வந்து தமிழ் வளர்த்த பெருமக்களை பார்க்கிறோம். இங்கே வீரமாமணி வந்து இருக்கிறாரு. எத்தனையோ விஷயங்களை சொல்றாரு. தமிழுக்கு உரைநடை கொண்டு வந்தவர் தான். அது வரைக்கும் எல்லாமே பாட்டுல இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, நகைச்சுவையா பேசணும்னு சொன்னா ஈஸியா பேசணுமா? படிச்சா தாங்க பேச முடியும். வீரமாமணி கொண்டு வந்த முதல் கதை என்ன தெரியுங்களா? அவர் வந்து அபிவிவேகி என்னும் பரமார்த்த குருகதை ஆரம்பிச்சாங்க. மட்டி மடையன் முட்டாள் மூடன் விளைச்சல் 7 சீடர்கள். சீடரும் முட்டாளு, குருவும் முட்டாளு. எப்படி இருக்கும் தெரியுமா? பிரமாதமா இருக்கும். எப்படி ஒரு நாள் குருநாதர் குதிரையில போறாரு, 7 பேர் பின்னாடி போறாங்க. திடீர்னு அவர் தலைவர் கேட்டிருந்த தலப்பா இருக்குல்ல, அது வேப்பமரத்துக்கு கொப்புல தட்டி கீழே விழுந்துருச்சு. குருநாதர் கேட்டார், தலப்பா எங்க? ஒருத்தன் கேட்டான், தலைவர் கட்டுவீங்களே அதானே? ஆமா. நீளமா இருக்குமே அதானே? ஆமா. எப்பவும் எங்கடா இருக்கு சொல்லி சொல்றா அப்படின்னா, 3 மைலுக்கு கணக்கு கிடக்குது அப்படின்னா, ஏடா எடுக்கலன்னு கேட்டாரு. எடுக்க சொன்னீங்களா? எடுக்க சொன்னீங்களா? சரி, இனிமே எதுக்கு விழுந்தாலும் எடு. 5 நிமிஷம் கழிச்சு குதிரை சாணம் போட்டுச்சு. கொஞ்சம் வேட்டி கட்டி கட்டிட்டு வந்தாங்க. இதே எடுத்த எடுக்க வேண்டாம்னு சொன்னீங்களா? இப்ப என்னடா பண்றது? எதெல்லாம் விழுந்தா எடுக்கலாம், எதெல்லாம் விழுந்தா எடுக்க கூடாது லிஸ்ட் கொடுங்க. பட்டியல் கொடுத்தாங்க. அதை கையில வாங்கி வச்சு போறாங்க. குதிரை மரமேல அப்படி ஏறுது. திடீர்னு தலகளா தடுமாறி விழுந்து, குருநாதர் உள்ள விழுந்து, குதிரை அவர் மேல விழுந்து தூக்கு தூக்குன்னு கத்துறாரு. எடுக்க வேண்டிய லிஸ்ட்ல பாக்குறாங்க, அவர் பேரை காணோம். போயிட்டாங்க. சரியான குருவும் சரியான சீடரும் கிடைக்கவில்லை என்றால் பெரிய தவளையை பிடித்த பாம்பு உண்ணாமலும் விடாமலும் விடிய விடிய கத்தி செத்து போகும் என்று சொன்னவர் யார் தெரியுமா? சுவாமி விவேகானந்தர். ஞாபகம், சரியான குரு கிடைக்கவில்லை என்றால் பெரிய தவளையை பிடித்த பாம்பு படுற பாடுபடுவோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, இத்தனை நாடகம், இத்தனை இசை, இத்தனை ஓவியம். தமிழ்நாட்டுல மதுரையில என்ன சிறப்புனா, சிவபெருமானே வந்து பாடுவாங்க. யாரு? ஒரு வரலாற்று புலவன் வந்து கவிஞன் வந்து பாடி முடிக்கிறான்னா அவனை பாடி ஜெயிக்கணுமா, சிவபெருமானே வந்துருவார். ஒரு நாள் போதுமான திருவிளையாடல் படத்துல பாப்பீங்க, பாலபலி கிருஷ்ணா பாட்டு. அந்த TM சௌந்தரராஜன் அடிச்சு பாடுவார். நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாம பாடுவார் இல்லையா? அப்ப அந்த அந்த மாதிரி இசைக்கு ஒரு கலக்கம் வந்தால் சிவபெருமான் வந்துருவார், முருகப்பெருமான் வந்துருவார். கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்குங்க. அவர்கள் தமிழுக்காக ஓடி வருவார்கள் ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டாள் இங்க இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலையை பற்றி பாடியிருக்கிறார்.
நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க. நேருக்கு நேர பாக்குற மாதிரி இருக்கும். இந்த அழகர் கோயில் இருக்க பழமுதிர் சோலை சிலப்பதிகாரத்துல வருதுங்க. சிலம்பியாறு என்ற ஒரு ஆறு இருக்குது. நூபுர கங்கைன்னு அதுக்கு பேரு. மலையை சுத்தி இப்படி ஓடியாருமா, காலில் இருக்கக்கூடிய சிலம்பமா இருக்குமா. சிலப்பதிகாரத்துல மதுரையை பற்றி சொல்றப்ப ஆறு பற்றி பேசுறாங்க. புனலார் என்று பூப்புணலாறு. இந்த ஆறு என்னவா, ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்குமா, பூ விழுந்து விழுந்து தண்ணி தெரியாதாங்க, அது மேல பூதா இருக்குமா. வைகை தென்றல் வந்தது காணீர் அப்படிங்கிறா யாரு, கவுந்தேடிகள். எதுக்காக சொல்றாங்கன்னா, வாசனை வருதான், மதுரை வரப்போகுதுங்கிற வாசனை அந்த வைகை தென்றலை வச்சுக்கிட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா. எப்படியான விஷயங்கள், எத்தனை இலக்கியங்கள். சரி, அப்படி பழசே நம்ம பேசிட்டு இருக்கோமான்னு கேட்டா அப்படி இல்லைங்க. இந்திய சினிமா முதலில் உருவானது எப்போதுன்னு கேட்டால் 1913. அந்த இந்திய சினிமாவை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் தாதா சாஹேப் பால்கே என்ற வடநாட்டு இயக்குனர். அப்பெல்லாம் சினிமாவுக்கு பேரு மூவி, ஏன்னா அது பேசாது. பேச ஆரம்பிச்ச பிறகு சினிமாவுக்கு பேரு டாக்கி, அதனால பேரு டாக்கீஸ் அப்படின்னு பேரு. தினமணி டாக்கீஸ், சிந்தாமணி டாக்கீஸ், சென்ட்ரல் டாக்கீஸ் மாதிரி இருக்குல்ல. டாக்கீஸ் அப்படின்னா அதான் பாருலாம். அதான் ஒரு வாத்தியார் கூட பாடம் நடத்துறப்ப கேட்டாலாம், சக்தி பெரிதா சிவம் பெரிதா அப்படின்னு கேட்டுக்காரு புராணத்துல. சக்தி பெரிதா சிவம் பெரிதா, ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. சக்தி தான் பெரிது, சிவம் தான் பெரிது. கடைசியா ஒரே ஒரு பையன் சொன்னான், சிவம் தான் பெரியது. வாத்தியார் கை கொடுத்தார். எப்படி கண்டுபிடித்தாய்? சிவம் தியேட்டர்ல 1000 பேர் உட்காரலாம், சக்தி தியேட்டர்ல 300 பேர் உட்காரலாம். இங்க இருக்கு சக்தி சிவம் தியேட்டர், நீங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சா பாத்தீங்களா? இது நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தமிழ் முதல்ல ஹிந்தி சினிமா பேசல, ஊமை. அப்புறம் பேசிச்சு. முதல்ல பேசுற படம் தெரியுமா? காளிதாஸ். 1931 வந்த காளிதாஸ். அது பெருசு இல்லைங்க. அந்த காளிதாஸ் படத்திற்கு பாட்டு எழுதியவர் யார் என்று மதுரைக்காரர். அதான் பெரிய விஷயம். சினிமா உலகம் வந்த போது நாடக உலகமா ரங்கநாத சுவாமிகள், சினிமா உலகமா கவிஞர்கள், இங்க இருந்தா போறாங்க. அப்ப இந்த ஊடகத்துல இன்னைக்கும் கருணாஸ் பேச வந்தார்னா அவர் இருக்கக்கூடிய பெரிய பெருமை என்ன? மதுரை தெருக்கள்ல அவர்கள் பாடிய பாடல்கள், போட்ட நாடகங்கள், தூங்கா நகர லண்டன், தூங்கா நகர நியூயார்க், பாரிஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அங்கெல்லாம் இரவு கேளிக்கை விடுதிகள், சூதாட்ட விடுதிகளால் தூங்காமல் இருக்கும். மதுரை மட்டுமே கலைகளால் தூங்காமல் இருக்கும். அதுதான் உண்மை. இன்னொரு ஆச்சரியம் சொல்றேன். நான் சோழவந்தான் எனக்கு சொந்த ஊர். நான் ஆராய்ச்சி பண்ணது கேட்டா இலக்கணத்துல ஆராய்ச்சி பண்ண ரொம்ப பேருக்கு தெரியாது. சோழவந்தான் ஒரு அரசன் ஒரு தமிழ் புலவர் இருந்தார். 1868 பிறந்து 1915 இறந்து போயிட்டார். அவருடைய தமிழ் படி பற்றி இலக்கணத்துல ஆராய்ச்சி பண்ணேன். நீங்களா நான் ஏதோ நகைச்சுவையில் ஆராய்ச்சி பண்ணேன்னு திருப்பீங்க. இலக்கணம் கடுமையான இலக்கணத்துல ஆராய்ச்சி பண்ணேன். அவர் யார் தெரியுமா? சோழவந்தான் அரசன் நிறுவனர். அவர் வேலையை ரிசைன் பண்ண இடத்துலதான் பாரதியார் ஜாயின் பண்றாரு சேதுபதி மேல்நிலை பள்ளியில. பாரதியார் அவருடைய கவிதை அரங்கேற்றமான இடம்னு நம்ம எவ்வளவு சொல்லுவோம் எட்டயபுரத்துல. ஆனால் அவருடைய கவிதை முதலில் பதிப்பான இடம் மதுரை தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருடைய கவிதை முதல் கவிதை யாருக்கு எழுதின கவிதை தெரியுமா? காசியில இருந்து தன்னுடைய மனைவியாகிய செல்லம்மாள் பாரதிக்கு அவர் எழுதின அந்த பாட்டு இல்லையா, தனிமை இரக்கம், அந்த பாட்டு அது பதிவானது மதுரையில தாங்க. ஏன் காந்தியடிகள் உலகத்தையே சுத்தி வந்தாரு. அமெரிக்கா போனாரு, லண்டன்ல படிச்சாரு, ஆப்பிரிக்கால விட வந்தாரு, டெல்லியில இருந்தாரு, குஜராத்ல இருந்தாரு. மதுரைக்கு வந்தப்ப தானங்க தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்று சொன்னால் மதுரை மண்ணுக்கு அத்தனை பெருமை இருக்கிறது. சரி, இந்த தமிழ் சங்கங்களுடைய வரலாறு எல்லாம் பார்த்தோம்ல. 4ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்குறது யார் தெரியுங்களா? பாலவனம் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள். ஏன் உருவாக்குறாரு தெரியுமா? அவர் ஒரு முறை மதுரைக்கு வந்திருந்தார். அப்ப அவருக்கு கம்பராமாயணம் திருக்குறளும் படிக்கணும்னு ஆசையா இருந்தது. ஏடுகள் தான் அப்ப புத்தகம் இல்ல, கொஞ்சம் தான் வந்துட்டு இருக்கு. அப்ப எல்லாரும் வீட்லயும் இருக்காரு, யாரும் வீட்லயும் இல்ல. கவலை வந்துருச்சுங்க. சங்கம் வைத்து தமிழ் இருந்த இடத்துல புத்தகம் இல்லையே, உடனே ஒரு தமிழ் சங்கத்தை உருவாக்குவேன், ஒரு அச்சக சாலை உருவாக்குவேன், பிரிண்டிங் டெக்னாலஜி அச்சக சாலை உருவாக்குவேன், ஒரு பத்திரிகை நடத்துவேன். அந்த பத்திரிகை தான் இது செந்தமிழ் பத்திரிகை. அந்த பத்திரிகை நடத்துறாரு. இன்னைக்கு இருக்குது இந்த சக்கரலிங்கம் போன்றவர்கள் அங்க படிச்சவங்க. அது என்னங்க, எங்க அப்பா படிச்ச இடம் அந்த மதுரை தமிழ் சங்கம். அதனால்தான் எங்க அப்பா அங்க ஒரு அறக்கட்டளை நிறுவிருக்கேன். ஒரே ஒரு செய்தி மட்டும் என்ன தெரியுங்களா? பாண்டித்துரை தேவர் ஒரு உட்கார்ந்து இருக்காரு. இன்னைக்கு இருக்கிற தமிழ் சங்கம் தான் அவருடைய அரண்மனை. உட்கார்ந்து இருக்காரு. அப்ப ஒரு வண்டி சாரத்து வண்டி நிக்குது. அதுல ஒருத்தர் ஸ்காட் என்கின்ற ஒரு ஆங்கிலேயர் இறங்குறாரு.
கையில ஒரு திருக்குறள் புத்தகம் வச்சிருக்காரு. அது கொண்டு வந்து கொடுத்தாரு. யார்கிட்ட? பாண்டித்திருத்தேவர்கிட்ட. என்னன்னு கேட்டாரு பாண்டித்திருத்தேவர். திருக்குறளுக்கு நான் ஒரு திருக்குறள் பத்தி ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். பாண்டித்திருத்தேவருக்கு ஆச்சரியம். ஸ்காட் என்ற ஆங்கிலேயர் திருக்குறள் பத்தி இருக்க ஒருவேளை ஜியூபோப்பாரு மொழிபெயர்த்திருப்பாரு அப்படின்னு மொழிபெயர்த்தீங்களான்னு கேட்டாராம். மொழிபெயர்க்கல, திருக்குறளை திருப்பியிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. உயிரே போயிடுச்சு. திருக்குறளை திருப்பிங்களா? ஆமா, தப்பு தப்பா எழுதிருக்காங்க. அகர முதல் எழுத்தெல்லாம் எப்படி இருக்கணும்? அகர முதல் எழுத்தெல்லாம் முகர முதல் இருக்கணும். அகரன்னு முகரன்னு வரணும்ல, வரல. அப்புறம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாரு பாண்டித்திருத்தேவர். 1330 கூட திருத்திட்டேன். திருத்திட்டீங்களா? ஆமா. எத்தனை புத்தகம் போட்டீங்க? 500 புத்தகம் போட்டேன். அதுல 300 கவலைப்பட்டிருக்காங்க. இந்த தமிழர்களுக்கு அறிவே இல்லை. எதிரி போன இல்லாமல் ஒரு பாட்டு வரலாமா? நான் தான் அவ்வளவு மாற்றி இருக்கிறேன். 500 புத்தகம் வச்சிருக்கேன். பாண்டித்திருத்தேவர் சொன்னாரு, அது 500 எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு பெரிய சந்தோஷம். தமிழ் எவ்வளவு பெருமையா இருந்தது, ஒரே இடத்துல இருந்து போச்சு அபத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 500 தூக்கி கொடுத்தாரு. அது பணத்தை கொடுத்தாரு. அவர் போயிட்டாரான்னு பார்த்தாரு. போயிட்டாருன்னு சொன்ன குழிய வெட்டி அப்படி போட்டு தீபத்தை வச்சாரு. தீயவை பரவக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பான விஷயம் பரவக்கூடாது. அவருடைய பாண்டித்திருத்தேவருடைய சகோதரர் தான் நம்முடைய பாஸ்கர் சேதுபதி. யார் தெரியுங்களா? விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்பினவர். தனக்கு வந்து அந்த அழைப்புதலை அவருக்கு அனுப்பி தன்னுடைய கைப்பணத்தை அவர் கொடுத்து அவர் அனுப்பி வச்சவர். இப்ப 4ஆம் தமிழ்ச்சங்கம், இன்றைக்கு உலக தமிழ்ச்சங்கம், அதனுடைய சாதனைகளை தான் இப்ப நான் 2 பேரை பார்த்து அப்படியே வியந்துட்டேன். 2 பேரும் மேடையில பேசுனாங்க. என்ன பேச்சு! வெளியில நிருபர்கள் கேட்டாங்க, இந்த பயிற்சி பட்டியல என்ன லாபம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க உள்ள வந்து பார்த்துருக்கணுங்க. உள்ள வந்து பார்த்தா வியந்து போய் பார்த்தேன். இந்த ராஜாக்கா உண்மையிலே மிக சிறப்பாக இருக்கிறது. தமிழ் வாழ வைக்கும், எப்போதும் வாழ வைக்கும், மகிழ்வோடு வாழ வைக்கும். உயிருக்கான ஒரு மொழி தமிழ் மொழி. அதன் பெருமையை போற்றுவோம். நன்றி, வணக்கம்.